இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 sets relations and functionsல exercise 1.2 ஓட first sum பார்க்கலாம். previous வீடியோல first sum ஓட first subdivision பார்த்திருந்தோம். இந்த வீடியோல second subdivision பார்க்கலாம். let P denote the set of all straight lines in a plane. அப்போ ஒரு plane இருக்கு. planeனா என்னது? ஒரு சோ இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கு. அதுக்கு மேல let P denote the set of all straight lines in a plane. அப்போ அந்த planeல நிறைய straight lines இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? The relation R is defined by L relation to M if L is perpendicular to M. அப்போ என்ன சொல்றாங்க? The relation R is defined by L relation M. அப்போ relation அப்படிங்கிறது என்னன்னா R relation இல்ல L relation M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்போ சொல்லணும்? எப்போ இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும்? L relation to Mங்கிற ஒரு வேர்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்? இந்த ரிலேஷனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா Lங்கிறது Mக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல் இதுதான் நம்ம எல்லுன்னு வச்சுருக்கோம், இதுதான் இப்போ எம்னு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த எல்லுங்கிறது எம்முக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது தான் நம்ம இதை வந்து எல் இஸ் அ ரிலேஷன் ஆஃப் எம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது நம்மளுக்கு? டிஸ்கஸ் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரெஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி. அப்போ இது ரெஃப்ளெக்சிவிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, சிமெட்ரிசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, ட்ரான்சிட்டிவிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ளெக்சிவிட்டி பார்க்கலாம். ஸோ ரெஃப்ளெக்சிவிட்டினா என்னது? ரெண்டுமே சேமாக இருக்கணும். இப்போது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி, இந்த மாதிரி மாடலில் வர்றது தான் நம்மளுக்கு என்னது? ரெஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம ரிலேஷன், அந்த ரிலேஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். L relation to M. அப்போ ரெஃப்ளெக்சிவிட்டியில் அது எப்படி ஆகிடும்? L relation to L ன்னு மாறிடும். L relation to L அப்படிதான் மாறிடும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? கடைசியில் நம்மளுக்கு வந்து L relation to L வந்துச்சுன்னா தான் இது வந்து ரெஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். L relation to Lனா என்னது? L is perpendicular to L. அப்போ இந்த ரிலேஷனுங்கிற ஒரு ஆருக்கு என்ன மீனிங் அப்படின்னா is perpendicular அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா? அவங்க எல் கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே எல் எம் நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அதை ஆருக்கு என்ன மீனிங்? இஸ் பர்பெண்டிகுலர் தான் மீனிங். அப்போது எல் ஆர் எல் அப்படின்னா என்னது? எல் ரிலேஷன் டு எல், அதாவது எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்லை, ப்ரூவ் பண்ணுறது இல்லை. இது ஆக்சுவலாக இது நம்மளுக்கு கடைசியில் ஆன்சராக வந்தால் மட்டும்தான் இது வந்து ரெஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டே நம்ம ஆன்சரை எழுதி வச்சுக்கிறோம். இப்படி வந்தால் அது ரெஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறத தான் எழுதி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதோட ஆன்சர் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ L இஸ் ரிலேஷன் டு L அப்படின்னா என்னது? L இஸ் பர்பெண்டிகுலர் டு L. அப்போ செக் பண்ணுங்கள், L வந்து Lக்கு பர்பெண்டிகுலராக இருக்க முடியுமா? இதுதான் L லைன், இதுதான் M லைன். எல்லுக்கு பர்பெண்டிகுலராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ L is not perpendicular to L. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ரிலேஷனையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அப்போது இப்படி வரணும். ரிஃப்ளெக்சிவிட்டினா என்னது? எல் ரிலேஷன் டு எல் வரணும். அப்போ பாருங்கள், எல் ரிலேஷன் டு எல்னா என்னது? எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல். அப்போ பாருங்கள், எல் வந்து எல்லுக்கே பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னா என்னது? நமக்கு டி ஷேப் தலைகீழ வரும் இல்லையா? அப்போ எல்லுங்கிற அந்த லைன் தான், அந்த லைனுக்கு அந்த லைன் பர்பெண்டிகுலராக வர முடியுமா? முடியாது. எல் வந்து எம்முக்கு பர்பெண்டிகுலர், எம் வந்து எல்லுக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். எல்லே எல்லுக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்ல முடியாது. ஸோ எல் இஸ் not perpendicular to L. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? L is a not relation of L. அப்போ Lங்கிறது Lக்கு ரிலேஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? Lங்கிறது Lக்கு ரிலேஷன் வந்தால் தான் இது ரெஃப்ளெக்சிவிட்டின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் ஹியர் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? L is not a relation of Lன்னு வந்திருக்கு. ஸோ it is not reflexive. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவிட்டி நம்ம சொல்லியாச்சு, இது வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிசிட்டி பண்ணலாம். சிமெட்ரிசிட்டி ஓகே. ஸோ ரிஃப்ளெக்சிவிட்டினா எல்னா எல் வரும். இங்கே சிமெட்ரிசிட்டியில் என்ன வரும்? அவங்க கொடுத்துருக்கிறது தான் அப்படியே வரும். எல் should be a relation of M and M should be a relation of L. அப்படியே ஆப்போசிட்டாக வரணும். Lங்கிறது Mக்கு ரிலேஷன்னா Mங்கிறது Lக்கு ரிலேஷனாக இருக்கணும்.
அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா ஸோ அதுதான் நம்மளுக்கு கடைசியில் ஆன்சராக வரணும். ஸோ எல் ரிலேஷன் ஆஃப் எம் வரணும். அதே மாதிரி வந்து எம் ரிலேஷன் டு எல் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஆறுங்கிறது என்னது? இஸ் பர்பெண்டிகுலர். அப்போ எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம் வரணும். அதே மாதிரி எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல் வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிமெட்ரிசிட்டின்னு ப்ரூவ் பண்ணலாம். அப்போ பாருங்கள், இதை அப்படியே கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் அப்படியே எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம்னு இருக்குது. ஸோ எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. எல்லுங்கிறது எம்முக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? எல் இஸ் அ ரிலேஷன் டு எம் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஏன் நம்ம ரிலேஷன் எழுதுகிறோம்? அது வந்து பர்பெண்டிகுலராக தான் இருக்குது, அதனால நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல். ஸோ இதுதான் எம், இதுதான் எல். அப்போ எம்ங்கிறது எல்லுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா? இருக்குது. ஸோ இந்த ரிலேஷனும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எம் ரிலேஷன் டு எல். எம் இஸ் அ ரிலேஷன் டு எல். அதே மாதிரி எல் இஸ் அ ரிலேஷன் டு எம். ஸோ அதனால் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் கரெக்டாக ஃபைனல் ஆன்சராக வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வந்ததுனால தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஸோ சிமெட்ரிக்னா என்னது? நம்மளுக்கு ரூல்ஸ். எல் வந்து எம்முக்கு ரிலேஷனாக இருக்கணும், எம்முங்கிறது எல்லுக்கு ரிலேஷனாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்ததுனால இது வந்து சிமெட்ரிக் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேர்ட் இருக்கிறது தான் என்னது? டைப் ஆஃப் ரிலேஷனில் டிரான்சிட்டிவிட்டி. அப்போ அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். டிரான்சிட்டிவிட்டி. ஸோ டிரான்சிட்டிவிட்டினா என்னது? நம்ம எந்த ஆல்ஃபபெட் வருதோ அதை வச்சு தான் அந்த ரூல்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இருக்கிறது ஒரே ஒரு ரூல்ஸ் தான், அதை வந்து நம்ம ஆல்ஃபபெட் மாற்றி தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, எல் வந்து ரிலேஷன் டு எம். எல் வந்து எம்முக்கு ரிலேஷனாக இருக்கணும். எம் வந்து என்னோ இல்லை எஸ்ஸோ, நம்ம வந்து என்ன ஆல்ஃபபெட் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து என் எடுத்துக்கலாம். ஸோ எம் வந்து என், எல்எம் என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ எல் வந்து எம்முக்கு ரிலேஷனாக இருக்கணும், எம்முங்கிறது எண்ணுக்கு ரிலேஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எல்லுங்கிறது எண்ணுக்கு ரிலேஷனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்என்எம், எம்என்என் இன்னொன்று. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்து தான் தேர்ட் ரூல் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இதை வந்து டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எல் எம்ங்கிற ரெண்டு லைன் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து எல், இது எம்னு சொல்லியிருக்கோம். என் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த கொஸ்டினை நோட் பண்ணுங்கள். லெட் பி டினோட் திஸ் செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் அ பிளேன். அப்போ பிளேன்லேருந்து வர ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நான் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் என் நேம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இதை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இது ரெண்டுத்தையும். ஸோ பாருங்கள், ஆன்சர் எல் இஸ் அ ரிலேஷன் ஆஃப் எம்னா என்னது? எல் வந்து எம்முக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா அப்படின்னு பாருங்கள். எல் வந்து எம்முக்கு கரெக்டாக பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எம் அண்ட் என். எம் வந்து எண்ணுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கான்னு பாருங்கள். எஸ். அப்போ எம்முங்கிறது எண்ணுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு என். நான் பர்பெண்டிகுலர் டூன்னு வேர்ட்ஸில் எழுதியிருக்கேன், இங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு என். அப்போ எம்ங்கிற ஒரு லைன் வந்து எண்ணுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. நெக்ஸ்ட் எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு என். அப்போ எல்லுங்கிறது எண்ணுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா? இல்லை, ரெண்டுமே எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. இட்ஸ் நாட் பர்பெண்டிகுலர், இட்ஸ் பேரலல். அப்போ பேரலாக இருக்கிறதுனால நம்ம அதை பர்பெண்டிகுலர்னு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல் இஸ் நாட் பர்பெண்டிகுலர் டு என் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போது இதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி எழுதுவீங்க? நீங்கள் ரிலேஷன் எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம்னா என்னது? எல் இஸ் அ ரிலேஷன் ஆஃப் எம். ஏன்னா அது கரெக்டாக பர்பெண்டிகுலராக இருக்குது. நெக்ஸ்ட் எம் இஸ் பர்பெண்டிகுலர் என்ன எழுதுவீங்க? எம் இஸ் அ ரிலேஷன் ஆஃப் என். ஏன் இங்கே வந்து கரெக்டாக இஸ் பர்பெண்டிகுலர்னு இருக்குது. ஸோ தென் எல் இஸ் நாட் பர்பெண்டிகுலர் டு என். அப்போ இங்கே நாட்டுங்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால எல் இஸ் நாட் அ ரிலேஷன் ஆஃப் என்னு நீங்கள் யூஸ் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். எல் இஸ் அ ரிலேஷன் ஆஃப் எம் இருக்குது, எம் இஸ் அ ரிலேஷன் ஆஃப் என் இருக்குது.
L is a relation of n, இங்கே L is not a relation of n இருக்கு. ஸோ அப்போ எதனா ஒன்று நம்மளுக்கு நாட் அப்படின்னு வந்தாலே அது வந்து நம்ம இல்லை, டிரான்சிட்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ therefore it is not transitive. ஓகேவா? அப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவிட்டியில் நாட் ரிஃப்ளெக்சிவ் வந்துச்சு. செகண்ட் வந்து இஸ் சிமெட்ரிக், அது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். தேர்ட் வந்து இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிஷனோட ஃபைனல் ஆன்சர்.